Hi everyone. ரொட்டீன் ஒர்க் ஆஃப் மார்னிங் டைமுன்னு கிடையாது, என்னோடய ரொட்டீன் ஒர்க் பற்றி நம்ம பேசிடலாம். ரொட்டீன் ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்ரிடே மார்னிங் 6 o'clock ஆர் 6:15 எழுந்திரிச்சிருவேன். மேக்ஸிமம் எழுந்திரிச்சோடனே என்னோடய முதல் வேலை எங்கள் அம்மாவை போய் பார்க்குறது. எங்கள் அம்மாவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கண்ணே திறக்க தோணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களே என் பெட்ரூமுக்கு வந்து கதவை தட்டி எழுப்பி அவங்க முகத்தில் தான் முழிக்கிறேன். ஏன்னா அது ஒரு சென்டிமெண்டலான ஒரு விஷயம். நீங்கள் பண்ணி பாருங்கள். ஒரு நல்லது நடந்ததுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஃபுல்லாக நல்லது நடக்கும். அதே போல் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு எல்லாரும் போல் வாக்கிங் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது. ஷார்ப்பாக இருப்பேன். 9 o'clock ஆஃபீஸு அப்படின்னா 8:40க்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனா 8:55க்கு இங்கே வர மாதிரி. ஸோ 8:40க்கு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா காலில் மறுபடியும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரோம் அப்படின்னா அம்மா காலில் நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன். இது வந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு. எல்லாருமே சொல்லுவாங்க என்னடா டெய்லி விழுற அப்படின்னு. பட் இட்ஸ் ஒர்த். அம்மா காலில் விழுறது அப்படின்றது வந்து ஒரு சென்டிமெண்டலான விஷயம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட சாய்ஸுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு குருவாக இன்றைக்கி வரைக்கும் மனசில் வந்து அவர் ஒருத்தர் தான் எனக்கு வந்து அந்த லெவல் ஆஃப் டீச்சர்னுவாங்கள்ல, மைண்டில் நிற்கிற டீச்சர். என்னோடய பெட்டு, என்னோடய உயிர், எல்லாமே அவர் தான். கடவுள் எல்லாமே அந்த குருவை தான் சொல்லுவேன். அவர் சொல்லி கொடுத்தது. ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ண போகிற, இல்லை ஏதாச்சும் ஒரு காரியம் கடினமான வேலை செய்ய போகிற, இல்லை உனக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக இதில் நடக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவை வணங்கிட்டு போகணுவார். அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா அம்மா காலில் விழுந்துட்டு வெளியில் போகணுவார். அது அன்னிலேருந்து எனக்கு அதே, நான் என் வீட்டில் இருக்கேன், எங்கள் அம்மா கூட இருக்காங்கன்னா எங்கள் அம்மாவோட காலில் விழாமல் நான் வெளியில் வரவே மாட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.